2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில தேவ செய்திகளில் ஒருவருக்கு பிரயோஜனமான பல தேவ வார்த்தைகள் இருக்கும். ஆனால் சிலர் அந்த செய்தியில் வருகின்ற கண்டிப்பான வார்த்தைகளை கேட்டு எரிச்சல் அடைவார்கள். அந்த கண்டிப்பான வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்கும்போது சலிப்படைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் ஏராளமான நல்ல விஷயங்கள் இருந்தது. இருப்பினும் அக்காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் அவருடைய கண்டிப்பான வார்த்தைகளை கேட்டபோது அதிகமாக இடறல் அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் பொல்லாங்கனாகிய பிசாசின் ஆவி இருந்தது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தங்களை கண்டிக்கும் வார்த்தைகளை கேட்கும் போது எரிச்சல் அடைய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை கண்டிக்கும் வார்த்தைகளை கேட்டு தங்களை திருத்தும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் கண்டிப்பான எச்சரிக்கும் வார்த்தைகளை கேட்கும்போது எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை சிந்தியுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.